ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை, எதை எடுத்தாலும் நமக்கு தடைக்கு மேல் தடை வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி பல வகையான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இன்னுமே நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அற்புதம் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி நாளை தவற விடாதீர்கள். அன்று இரவு இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி தினமானது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். சந்திர பகவானுடைய ஒளிக்கதிர்கள் நம்முடைய பூமிக்கு அதிகமாகவே கிடைக்கப் போகின்றது. இந்த தருணத்தை நாம் தவற விடாமல் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணவே இந்த பரிகாரத்தை நாம் செய்தாலே போதும். மன அழுத்தத்தை நீக்கி மன நிம்மதியை தரும். தீராத கஷ்டங்கள் தீர வேண்டும், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தெளிவு பெற வேண்டும். வாழ்க்கையில் எதை தொட்டாலுமே அதற்கு தடை என்று நினைப்பவர்கள் பண கஷ்டமாகவே இருக்கு, அதற்கேற்றாற் போல கடன் கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்திற்குமே ஒரே தீர்வு என்றால் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு இருக்குது. அதற்கு நாம் நம்பிக்கையோடு செய்யணும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழம் தேவைப்படும், ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். அன்று இரவு 7 மணிக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. ஒரு பேனாவை வைத்து உங்கள் பெயரை எலுமிச்சை பழத்திற்கு மேலே எழுதிக்கோங்க. ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நீரை நிரப்பி வைத்துக்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் பெயரை அதை எழுதி எலுமிச்சை பழத்தை அந்த தண்ணீருக்குள் நம்ம போடணும். ரெண்டாவதாக ஒரு பிரியாணி இலையை அந்த தண்ணீரில் நம்ம போடணும். இந்த தண்ணீரில் இறுதியாக ஒரு சொட்டு மஞ்சள் தூளையும் நாம் கலந்துக்கணும். தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த கண்ணாடி டம்ளர் தண்ணீரை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் வெளிப்பக்கமாக முழு நிலவோடு காட்சி தரக்கூடிய சந்திர பகவானுடைய நில ஒளியானது படும்படியான இடத்துல இந்த பொருளை நம்ம வைக்கணும். அன்று இரவு முழுவதுமே சந்திர பகவான் பிரகாசமாகவே காட்சி கொடுப்பார். சந்திர பகவானை 2 கண்களாலும் தரிசனம் செய்த பின்னர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சொல்லி அவரை நீங்கள் மனசார உள்ளன்போடு நீங்கள் வேண்டிக்கோங்க. சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும், உங்கள் மனசானது தெளிவு பெறும். இரவு முழுவதுமே அந்த டம்ளர் தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த சித்ரா பௌர்ணமி திதியானது நிறைவடையும். அதற்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு போய் சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே அந்த டம்ளரை போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி அதை வெட்டி சாறு பிழிந்து அதில் சர்க்கரை போட்டு நீங்கள் குடிக்கலாம். டம்ளரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் பிரியாணி இலையையும் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறந்ததாகவே நினச்சி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போங்க. இப்படியாக வரக்கூடிய சந்திர தரிசனம் நம் மனசை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீக்கி மன அழுத்தத்தை முழுமையாகவே நீங்கிடும். தெளிவான நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து நடத்திட்டே போனால் போதும், சந்தோஷத்தை உங்களால் பார்க்க முடியும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு சில நேரங்களில் சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா என்ற தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் இதற்கு மேலும் இல்லாதபடி இந்த சந்திர பகவானுடைய வழிபாடானது உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கும். நம்பிக்கையோட வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை அன்று இரவு இது போல செய்து பாருங்க. உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நிச்சயம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. கைமேல் உங்களால் பலனை பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.